மக்களை இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கேன்னா டால்ஃபின் கூட்டங்க. நம்ம வந்து ஒரு 3 நாள் பயணமாக கடலுக்கு போயிருந்தோம். தங்கி தொழில் பார்க்குற மாதிரி போகிற வழியிலேயே டால்ஃபின் சரியான கூட்டங்க. அப்படியே வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 2 இல்லைங்க, 100 200க்கு மேலே டால்ஃபினுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படியே ஃபுல்லாக கடல் மட்டம் ஃபுல்லாக அது இறச்சி தாங்க பாஞ்சி. அவ்வளோ கூட்டம். பார்க்கவே ஒரு பிரமிப்பாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. துள்ளி குதிச்சு ஓடுது, வருது, கூட்டம் கூட்டமாக வருதுங்க. இந்த வகை டால்ஃபின் மேலே சாம்பல் கலரு, கீழே கொஞ்சம் வெள்ளை கலர் மாதிரிங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு அது தெரியுதுன்னு பாருங்க. ஏன்னா அவ்வளோ பார்க்க முடியாத ஒரு காட்சின்னு சொல்லலாம் டால்ஃபினை. ஏன்னா பார்க்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு டவுட்டு தான். அந்த கடல் தொழில் போகிறவங்க மட்டும்தான் பார்க்கவே முடியும் உண்மைக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு காட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டால்ஃபின் அப்படி எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பாருங்கள். சுற்றி அப்படியே ரிட்டர்னில் வரும் பாருங்கள். பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. பார்த்து என்ன தெரியும் சரியான இந்த வீடியோவே எடுத்து முடிச்சுமே நான் ரொம்ப தூரம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டால்ஃபின் நாங்கள் ஓடி போயிட்டுருந்தோம். ஓடி போகிற அளவுக்கு வள்ளத்தில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அண்ணன் பார்த்துட்ருப்பாப்புல. ஏன்னா அவ்வளோ கூட்டம். 1 2 இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். 3 நாள் அப்படியே மொத்தமாக வள்ளத்துக்கே இல்லை, அப்படியே வள்ளத்தை ஒட்டியே இருந்துச்சு. நம்ம போட்ட ஒட்டியே இருந்துச்சு. வலை விட்டதில் ஒரு 8 டால்ஃபின் மாட்டிருந்துச்சு. எல்லாமே நாங்கள் வலை விட்ட ஸ்பீடுக்கே மாட்டி செத்து தான் வந்துச்சு. நான் ஏன் அதை வீடியோவை எடுக்கலைன்னா, நாளை பின்ன அது ஒரு பேசும் பொருளாக மாறிடும். அதனால தான் நான் அதை வீடியோவும் எடுக்கலை. பட் 2வது நாள் நாங்கள் வலை விடும்போது ஒரு டால்ஃபின் குட்டி உயிரோடையே மாட்டுச்சு. அதையும் நாங்கள் நல்லபடியாக சேஃபாக காப்பாற்றி தண்ணிக்குள்ளே போட்டோம். அதுவும் ஓடி போயிடுச்சு. இந்த ஏதாட்டும் வரும்னு சொல்லி தான் நாங்கள் வீடியோவே எடுக்கலை. வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா.